மத்திய இந்தியாவில் இந்திய அரச படைகளால் பழங்குடி மக்கள் இனக்கொலை செய்யப்படுவதற்கு எதிராக அந்த பகுதியைச் சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் பீலா பாட்டியா அவர்களுடைய கூட்டத்தை நாம் நடத்தினோம். இந்த செய்தி நமக்கெல்லாம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் பல நடப்புகளை அவர்கள் எடுத்து காட்டினார்கள். அதற்கு சற்று முன்னதாகத்தான் ஹைதராபாத்தில் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கூடி அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார்கள். இந்த போரை நிறுத்த வேண்டும், பேசி தீர்வு காண வேண்டும், அமைதி பேச்சுவார்த்தைக்கு மாவோயிஸ்டுகள் அந்நியமாக இருக்கிறார்கள், இந்திய அரசும் அதற்கு முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தார்கள். அதையொட்டி ஒரு விரிவான இணைய கூட்டமும் நடைபெற்றது. ஹரகோபால் போன்றவர்கள் கலந்து கொண்டு விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். தில்லியிலும் ஒரு முயற்சி நடந்துள்ளது. இந்திய அரசு அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்தித்து இந்த போரை நிறுத்துங்கள் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகும் பஸ்தார் பகுதியில் அரச படைகளின் தாக்குதல் நிற்கவில்லை. பீலா பாட்டி அவர்கள் எடுத்துக்காட்டியது போல ருஷ்ய நாட்டிலிருந்து போருக்காக வாங்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள், ட்ரோன் எனப்படுகிற ஆளில்லா விமானங்கள், அண்மையில் பாகிஸ்தானோடு நடைபெற்ற போரில் சிந்தூர் நடவடிக்கை எனப்படுகிற அந்த நடவடிக்கையில் இந்த ட்ரோன்கள் விரிவாக பயன்படுத்தப்பட்டன. அதே ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட அதே ட்ரோன்கள் அதற்கு முன்னதாக பஸ்தார் பழங்குடி மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டன. போர் ஒருபுறம் இருக்க அந்த மக்கள் அன்றாடம் தொழில் செய்ய முடியவில்லை, வெளியில் வர முடியவில்லை. எனவே அவர்கள் பட்டினி போட்டு பணிய வைக்கப்படுகிற நிலை உள்ளது என்பதையெல்லாம் பீலா அவர்கள் நமக்கு எடுத்துச் சொன்னார்கள். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நமக்கு ஒரு செய்தி வந்தது. 25 பழங்குடிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது நமக்கு வந்திருக்கிற செய்தி. Truth is the first casualty of war. போரில் முதற்பலியாவது உண்மைதான் என்று சொல்வார்கள். நாடுகளுக்கு இடையிலான போராக இருந்தாலும் சரி, உள்நாட்டு போராக இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. ஆக இந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன வழிப்பாக இது முற்றி இருக்கிறது. போரை நிறுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. போரை நிறுத்திவிட்டு அவர்களோடு பேச்சு நடத்துங்கள். ஏனென்றால் சமூக பொருளியல் சிக்கல்களை வேறாக கொண்டுதான் இந்த போர் மூன்றிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இந்த நாளில் மீண்டும் அதே போன்ற ஒரு இணைய கூட்டத்தை நடத்துகிறோம். நம்முடைய தோழர் ரவி அவர்கள் புரட்சிகர மாணவர் இயக்கத்தில் தொடங்கி பல்வேறு புரட்சிகர அமைப்புகளில், புரட்சிகர எழுத்தாளர் சங்கம் உட்பட்ட பல்வேறு அமைப்புகளில் பணியாற்றியவர். மக்கள் போராட்டங்களுக்கு மிகச்சிறந்த வரலாற்று பாரம்பரியம் கொண்ட தெலங்கானா பகுதியை சேர்ந்தவர் அவர். அவர் இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதற்காக வந்திருக்கிறார். இந்த நாள் ஒரு குறிப்பிடத்தக்க நாள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை உச்சம் கண்ட நாள். பல்லாயிரம் தமிழீழ மக்கள் மட்டுமல்ல, தமிழீழ விடுதலை போரினுடைய படை தலைமையும் சேர்த்து அழிக்கப்பட்ட நாள் இந்த நாள். உலகத் தமிழர்களின் கூட்டு உளச்சான்றில் அழியாத வடுவாக படிந்துவிட்ட ஒரு நாள். உலகெங்கும் தமிழர்கள் இன்றைய நாளை தேசிய துக்க தினமாக அனுசரிக்கிறார்கள். தமிழ்நாட்டில், தமிழீழத்தில், மேலை நாடுகளில்
அமெரிக்காவில், கனடாவில், நியூசிலாந்தில், ஆஸ்திரேலியாவில், தாயகத்தில், தமிழீழ தாயகத்தில் என்று எல்லா புறமும் இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. மரணித்து விட்டவர்களை மனதில் ஏந்துவது என்பது அவர்களுக்காக துக்கம் தெரிவிப்பதற்காக மட்டுமல்ல, அவர்களை எண்ணி நம்முடைய கண்ணீர் சூடாக சில துளிகள் இந்த மண்ணிலே வந்து விழ வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. நீதிக்கான அவர்களது குரல் ஓயவில்லை. ஒரு கொலை 2 கொலை என்றால் உலகத்திலே தண்டனை உண்டு. 1,00,000 பேரை கொன்றால் ஒரு தண்டனையும் இல்லை. 1,46,000 பேர் அவர்களுக்கு கணக்கு தரப்படவில்லை, பொறுப்பு கூறப்படவில்லை என்று மன்னார் ஆண்டகை ராயப்பு ஜோசப் கணக்கு கொடுத்தார். சிங்கள அரசு அமைத்த ஆணையத்தின் எதிரிலே போய் நின்று சாட்சியம் அளித்தார். ஆனால் இத்தனை பெரும் படுகொலைகள் எல்லாவிதமான சான்றுகளோடும், படச்சான்றுகள், ஆவணச் சான்றுகள், காணொளி சான்றுகள், ஆவண படங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சான்றுகள், முகநூலிலே நீங்கள் பார்த்திருக்கலாம். 2 நாட்களுக்கு முன்பு இசைப்பிரியாவின் மேலே ஒரு வெள்ளை துண்டை போர்த்தி இராணுவத்தினர் அழைத்து போவதை காட்டினார். கெலம் மேக்ரோ ஒரு படம் எடுத்தார் 4th சேனல் சார்பில். தி கில்லிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கையின் கொலைக்களங்கள் என்ற அந்த படத்தில் இந்த காட்சியை அவர் வைத்திருந்தார். ராஜபக்ஷ அதற்கு பதில் சொன்னார், அவரை அழைத்து வருகிற இராணுவத்தினர் யார் என்று சொல்லுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று. கெலம் மேக்ரே சொன்னார், அவர்கள் உங்கள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள், உங்கள் இராணுவ சீருடை அணிந்திருக்கிறார்கள், நடந்திருப்பது உங்கள் இறைமைக்குட்பட்ட நிலப்பகுதியிலே நீங்கள் தானே கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரே ஒரு பட்டாளத்தானை கூட நாங்கள் கூண்டில் ஏற்ற மாட்டோம் என்று தமிழர்களின் வாக்குகளோடு வெற்றி பெற்ற மைத்திரிபால சிறிசேனா அறிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள் என்று ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்திலே போய் பேசினார், பொங்கல் விழாவிலே பேசினார். பின்னாலே வந்த கோட்டபய ராஜபக்சேயும் அதைத்தான் சொன்னார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் நோய் வந்து இறந்தார்களா, மாயமாய் மறைந்தார்களா, கொலை செய்யப்பட்டார்கள், யாரால் கொலை செய்யப்பட்டார், கொலை செய்யப்பட்டவர்களுக்கு இந்த நாட்டிலே என்ன தண்டனை? கேள்விகளுக்கெல்லாம் எந்த விடையும் இல்லை. ஐநாவிலே இயற்றப்பட்ட தீர்மானங்கள், தரப்பட்ட அறிக்கைகள், மூவல்லுநர் குழு அறிக்கை, உள்ளக ஆய்வு அறிக்கை, ஐநா மனித உரிமை உயர் ஆணையர்கள் அடுத்தடுத்து கொடுத்த அறிக்கைகள், OISL ரிப்போர்ட் எனப்படுகிற மனித உரிமை உயர் ஆணையருடைய அலுவலகம் தயாரித்து கொடுத்த அறிக்கை, எதன் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை. முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு முடிந்து 16 ஆண்டுகளாகிறது. இந்த கொலை குற்றத்திற்காக, இனக்கொலை குற்றத்திற்காக ஒரே ஒருவர் கூட சிறையிலே இல்லை. ஒருவர் மீது கூட இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்படவில்லை. மக்களை பார்த்து இந்த அரசுகள் குற்றம் சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? அதுவும் இன்றைக்கு இலங்கையிலே NPP என்ற பெயரிலே ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது JVP எனப்படுகிற அமைப்பு, ஜனத விமுக்தி பெரமுனா. இடதுசாரி அரசு வந்துவிட்டது என்று இங்க இருக்கிற இடதுசாரிகள் குதூகலிக்கிறார். அவர் நடத்துகிற மேதின விழாவிலே போய் வாழ்த்தி பேசுகிறார்கள். ஆனால் ஒரு கேள்விக்கு விடை இல்லை. 2009 என்ன நடந்தது? இலங்கையின் இடதுசாரிகளிடமிருந்தும் பதில் இல்லை, இந்திய தேசிய இடதுசாரிகளிடமிருந்தும் விடையில்லை. இந்த இனவழிப்புக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இனவழிப்புக்கு நீதி கிடைத்து விட்டதா? குற்றவியல் நீதி கிடைத்து விட்டதா? உங்கள் நிலைப்பாடு என்ன? அதை மறந்துவிடச் சொல்லுகிறீர்கள், நினைவுகளிலே புதைத்து விட சொல்கிறீர்கள். இதை தவிர உங்களுக்கு எந்த தீர்வும் கிடையாது. அனுரகுமார் திசாநாயக்கா உண்மையிலேயே இந்த இனவழிப்பு போருக்கு ஆள் திரட்டி கொடுத்தவர்.
ஜேவிபி போரை தொடங்குங்கள் என்று தூண்டியது. போர் நிறுத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இடதுசாரியாக இருந்தால் இனக்கொலை குற்றம் மன்னிக்கப்பட்டு விடுமா? ஏற்றுக்கொண்டு விடலாமா? முடியாது. நண்பர்களே, இந்த நாளில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், ஈழத்தில் முள்ளிவாய்க்காலில் எப்படி இந்த இனவழிப்பு நிகழ்ந்தது. இந்திய அரசு மட்டுமல்ல, ஈரான், பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா, உலகத்தின் பல வலிமை பொருந்திய அரசுகள் சிங்கள அரசுக்கு ஆயுதம் கொடுத்தன, காசு கொடுத்தன, கடன் கொடுத்தன, ஐநாவில் முட்டு கொடுத்தன. எப்படி இது நடந்தது? இந்திய அரசுக்கு அன்றைக்கு தலைமை வகித்த சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்கிற்கும் ஈழத்தமிழர்கள் மீது பகை. இந்தியாவின் போரைத்தான் நாங்கள் நடத்தினோம் என்று ராஜபக்சே சொன்னார். அதை அவர்களிடமிருந்து மறுப்பதற்கு வழியில்லை. இந்த இரண்டு அரசுகளும் தினந்தோறும் கலந்து பேசி போரை நடத்தின என்று அப்போதே அறிக்கை வந்தது. இலங்கை தரப்பில் இருந்து 3 பேர், கோத்தபய ராஜபக்சே, பசில் ராஜபக்சே, லலித் வீரதுங்கா. இந்திய தரப்பில் MK நாராயணன், சிவசங்கர மேனன், விஜய் சிங். ஒவ்வொரு நாளும் கலந்து பேசி இந்த போரை அவர்கள் நடத்தினார்கள். யாரும் மறுத்துவிட முடியாது. இனக்கொலைக்கு உடந்தையாக இருந்த இந்திய அரசு அந்த இனக்கொலை குற்றச்சாட்டில் இருந்து சிங்களத்தை பாதுகாக்கவும் தொடர்ந்து பணி செய்கிறது. சரி, அது காங்கிரஸ் அரசு, மன்மோகன் சிங் அரசு, மோடி அரசு என்ன புதிதாக செய்துவிட்டது? ராமநாதபுரத்திலே வந்து அமித்ஷா இனக்கொலை என்றெல்லாம் பேசினார். ஆனால் அந்த பேச்சுக்கு எந்த பொருளுமே இல்லை. ஐநாவிலே போய் அதை அவர்கள் பேசவில்லை. இந்த நேரத்திலே தான் நாம் ஒரு செய்தியை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சோனியாவும் காங்கிரஸ் அரசும் கொண்டிருந்த பகை இந்த போரிலே ஒரு பங்கை வகித்தது என்று ஐநா மூவல்லுநர் குழு அறிக்கை சொல்லி இருப்பதை நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். ஆனால் அது மட்டுமே காரணி அல்ல. பாகிஸ்தானுக்கு என்ன பகை, ஈரானுக்கு என்ன பகை, சீனத்திற்கு தமிழர்கள் மீது என்ன பகை? அவர்கள் இன்றைக்கு இருக்கிற தெற்காசிய கட்டமைப்பை, இந்த அரசுகளை எந்த விதத்திலும் களைந்து விடாமல் பாதுகாக்க விரும்புகிறார்கள். அடக்குமுறைக்கு அவர்கள் ஒரு முன்மாதிரியை, ஆசிய மாதிரியை உருவாக்க விரும்புகிறார்கள். ஐரோப்பிய மாதிரி கலைத்து போய்விட்டது. அவர்கள் அயர்லாந்தை வாக்கெடுப்பு நடத்தி கொள்ள அனுமதிக்கிறார்கள், ஸ்காட்லாந்தை அனுமதிக்கிறார்கள். அங்கு வேறொரு கட்டத்திற்கு அவர்கள் வளர்ந்து போய்விட்டார்கள். ஆனால் ஆசியாவில் ஒரு முன்மாதிரியை, அடக்குமுறை மாதிரியை உருவாக்க விரும்புகிறார்கள். ஈழத்தில் இந்த போரை நடத்தி இனவழிப்பு செய்வதன் மூலம் இதே போன்ற சிக்கல் நாட்டில் எங்கே எழுந்தாலும் அதை முன்மாதிரியாக பயன்படுத்த விரும்புகிறார். இது பற்றி 2011 நவம்பரில் முடியாப்பணி ஸ்ரீலங்காவில் அமைதிக்கான கடினப்பாதை என்ற தலைப்பில் நார்வேயைச் சேர்ந்த CMI என்ற ஒரு வளர்ச்சி ஆய்வு நிறுவனம் அறிக்கை கொடுத்திருக்கிறது. இதை நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். நோர்வே வழி நடுநிற்றல் வழக்கொழிந்து விட்டதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அவர்கள் விடை சொல்லுகிறார்கள். நோர்வே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையிலே நடுநின்ற நாடு. ஓஸ்லோ உடன்படிக்கைக்கு வழிவகுத்தது. புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையிலே நடுநின்ற நாடு. அந்த நடுநிற்க முடியாத நிலை ஏன் உருவானது? அவர்கள் சில கருத்துக்களை இப்போது முன்வைக்கிறார்கள். ஸ்ரீலங்கா இனக்கொலை செய்தாலும் நாம் தட்டி கேட்க முடியாது. இந்திய அரசு என்ன சொல்றது? இன்ட்ரூசிவ் அப்ரோச், தலையிட்டு தடுக்கிற கருத்துக்கு இடமில்லை. இறைமை உடையது. இந்தியா இறைமையுடைய நாடு, பாகிஸ்தான் இறைமை கொண்ட நாடு, ஸ்ரீலங்கா இறைமை கொண்ட நாடு. இந்த இறைமை கருத்துகளின் அடிப்படையில் அவர்கள் என்ன குற்றம் செய்தாலும் அவர்களுக்கு இம்பியூனிட்டி, தண்டனை இல்லை என்ற நிலைமை உண்டு. இதை சீனா ஆதரித்தது, மற்ற நாடுகள் ஆதரித்தன. எனவேதான் ஒரு ஆசிய மாடல், அடக்குமுறைக்கான ஆசிய மாடலை
ஈழத்திலே அவர்கள் கள ஆய்வு செய்தார்கள். மக்கள் போராட்டங்களை எசுக்குவதற்கான இந்த ஆசிய மாடல், இதைத்தான் இந்த வட்டார வல்லரசுகள் கையாள்கின்றன. இதை நாம் இன்றைக்கு என்ன பார்க்கிறோம்? முள்ளிவாய்க்காலில் என்ன நடந்ததோ அது இன்றைக்கு இஸ்ரேலால் பாலத்தீன காசா முனையில் நடந்து கொண்டிருக்கிறது. முள்ளிவாய்க்காலிலும் காசாவிலும் என்ன நடந்ததோ அது இன்றைக்கு பஸ்தாரில் நடந்து கொண்டிருக்கிறது. 2010 நாம் இதே கூட்டமைப்பு சார்பில் அருந்ததி ராய் போன்றவர்களை அழைத்து வந்து சென்னையிலே கூட்டம் நடத்தினோம். பச்சை படுகொலைக்கான ஒரு சோதனை களமாக அவர்கள் ஈழத்தை பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு மீண்டும் அந்த போரை அரசு தொடுத்திருக்கிறது. பயங்கரவாத ஒழிப்பு என்ற பெயரில், அமைதி மீட்பு என்ற பெயரில் பழங்குடிகளை, பெண்களை, குழந்தைகளை, அப்பாவிகளை கொத்து கொத்தாக கொன்றொழித்து பிணங்களின் மீது அரியணை போட்டு அமர்ந்திருக்கிறார் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாகிஸ்தான் இதை பலூச்சிஸ்தானத்திலே செய்து கொண்டிருக்கிறார். சீனம் அதனுடைய நிலப்பகுதியிலே இதையே செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இன அழிப்பு என்பது அதற்கென்று சில அகக்காரணிகள் இருக்கலாம், அதற்கென்று சில பகைமை காரணிகள் இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு கட்டமைப்பில் இருந்து எழுகிற ஒரு சமூக அமைப்பு அதனுடைய வளர்ச்சி பாதையிலிருந்து எழுகிறது. 91ஆம் ஆண்டில் புது தாராளிய பாதை தொடங்கியது. தொழிலாளர்களுக்கு எந்தவித உரிமைகளும் மறுத்து தாராளமாக சுரண்ட அனுமதிக்கிற பாதை. நாட்டின் இயற்கை வளங்களை பன்னாட்டு குழுமங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கிற பாதை. சத்தீஸ்கரிலும், மத்திய பிரதேசத்திலும், ஒரிசாவிலும், தண்டகாரண்யத்திலும் மண்ணுக்குள் புதைந்திருக்கிற இயற்கை செல்வங்களை பன்னாட்டு குடும்பங்களுக்கு கொடுப்பதற்கான மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU அதிகரிக்க இந்த பகுதிகளில் MAO மாவோயிஸ்ட் கருத்து போராட்டம் அதிகரித்தது என்று அருந்ததி ராய் சென்னையிலே சொன்னார். போது இந்த போர் மாவோயிஸ்டுகளுக்கும் இந்திய அரசுக்குமான போர் அல்ல, பழங்குடி மக்கள் மீது இந்திய அரசு தொடுத்திருக்கிற போர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போரிலே அந்த பழங்குடி மக்களை வழிநடத்துகிறதாக மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள். அது ஒரு பெருமைக்குரிய பணி. ஆனால் இந்த போர் 2 படைகளுக்கும் இடையிலே நடைபெறுவதாகவும் இடையிலே பழங்குடிகள் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் சிலர் கதை அழைக்கிறார்கள். அது உண்மை அல்ல. எப்படி இலங்கையிலே 1948 அதிகார கைமாற்றம் நிகழ்ந்த போது தமிழர்களுக்கு எதிராக சிங்களத்தினுடைய இன பாகுபாடு, வாக்குரிமை பறிப்பு, குடியுரிமை பறிப்பு என்று தொடங்கி தனிச்சிங்கள சட்டம், ஸ்ரீ என்ற எழுத்தை எழுதுவதற்கான சட்டம், மொழி ஒடுக்குமுறை, அரசியல் ஒடுக்குமுறை, பண்பாட்டு ஒடுக்குமுறை, அதனுடைய முற்றிய வடிவம் தான் 1983 ஜூலை படுகொலையாக வளர்ந்தது, அரச பயங்கரவாதமாக முற்றியது. அதுதான் இறுதியிலே 2009 முள்ளிவாய்க்காலில் இன வழிப்பாக உச்சம் கண்டது. இங்கே அப்படித்தான். இந்திய நாட்டில் இது இன்றைக்கு ஒரு பகுதியில் நடக்கலாம், நாளை இன்னொரு பகுதியில் நடக்கும். ஏன்? இந்த வளர்ச்சி பாதையை, மன்மோகன் சிங் வகுத்த வளர்ச்சி பாதையை மோடி தீவிரப்படுத்தி இருக்கிறார். இந்துத்துவ கொள்கைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைத்திருக்கிறார். அந்த வளர்ச்சி பாதை என்ன? சப்கே சாத் சப்கோ விகாஸ். 2014 அவர் இந்த முழக்கத்தை கொடுத்தார். அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான வளர்ச்சி. இந்த அனைவரோடும் சேர்ந்து என்றால் என்ன பொருள்? அம்பானிகளோடு, அதானிகளோடு, அகர்வால்களோடு சேர்ந்து இவர்களுக்கான வளர்ச்சி. இது மக்களுக்கான வளர்ச்சி அல்ல, நீதி சார்ந்த வளர்ச்சி அல்ல, பெருங்குழுமங்களின் வளர்ச்சி, பன்னாட்டு குழுமங்களின் வளர்ச்சி. அதற்காக பழங்குடி மக்களை அவர்கள் வாழும் இடங்களில் இருந்து வெளியே அடித்து துரத்துவதை நோக்கமாக கொண்ட வளர்ச்சி.
இதுதான் காசாவிலே ட்ரம்ப் சொல்கிறாரே, பாலத்தீனர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு சுற்றுலா தலமாக மாற்றுவோம் என்கிறார். அது இன அழிப்பு மட்டுமல்ல, இன்றைக்கும் ஒரு கட்டமைப்பியல் இனவழிப்பை இலங்கையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த போராட்டம் இன்று பஸ்தார் நாளை தமிழ்நாடு, இன்று பஸ்தார் நாளை தெலங்கானா, இன்று பஸ்தார் நாளை ஒரிசா, வங்கம், இந்திய துணைக்கண்டம் முழுவதிலும் பரவும். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை என்றார்களே, காஷ்மீரின் அடக்குமுறை நாளை கன்னியாகுமரிக்கும் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வை, நம்முடைய உரிமைகளை, நம்முடைய இயற்கை செல்வத்தை, நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த போரை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இதற்கு எதிரான பொது கருத்தை நாம் திரட்ட வேண்டும். இது எங்கோ நடக்கிற செய்தி என்று பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. ஐயா, நாட்டிலே ஜனநாயகம் பேசுகிறவர்கள், மாநில சுயாட்சி பேசுகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார். காஷ்மீர் போராட்டத்தின் போது நான் சொன்னேன், இந்தியாவுக்கு வடக்கே காஷ்மீர் இருக்கிறது, ஆனால் இந்திய அரசியலின் நடுவிலே இருக்கிறது. இது காஷ்மீரிலே இருந்தது, இன்றைக்கு அது பஸ்தாரிலே வந்து, இது உண்மையிலேயே அரசியலிலே மட்டுமல்ல, புவியியலிலும் இந்தியாவிற்கு நடுவிலே இருக்கிறது. இந்தியாவின் நடுமையத்திலே பஸ்தாரிலே பழங்குடிகளின் ரத்தம் கொட்டுகிறது, கொலைகள் விழுகின்றன. இதை பார்த்து நாம் எல்லோரும் எச்சரிக்கையாக வேண்டும். ஈழத்திலானாலும் பஸ்தாரிலானாலும் இனவழிப்புக்கு நீதி கோரி நடத்தப்படுகிற போராட்டத்தினுடைய இன்றைய வடிவம்தான் போரை நிறுத்து என்ற அந்த முழக்கம். தமிழ்நாட்டிலே நாம் தமிழீழ போரை நிறுத்து என்று பல புதிய அமைப்புகளை உருவாக்கினோம், ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கினோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த உண்மையை நாம் கொண்டு செல்ல வேண்டும். பஸ்தார் இனக்கொலையை பற்றி நீங்கள் பேச மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுடைய ஜனநாயகத்தை, சுயாட்சியை நாங்கள் மதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் போலிகள். உங்களுக்கு ஜனநாயகத்திலே அக்கறை இருக்கும் என்றால், பழங்குடிகள் நலனிலே அக்கறை இருக்கும் என்றால், பஸ்தார் இனப்படுகொலை எதிர்த்து பேச வேண்டும். அதை எதிர்த்து மக்களின் உளச்சான்றை தட்டி எழுப்ப வேண்டும். ஆகவே அமைதிக்கான போராட்டம் என்பது, ஆதிக்க சக்திகளுக்கு எதிரான போராட்டம் என்பது, நாம் ஒரு புதிய வளர்ச்சி பாதைக்கான தாக்கு நிலையை எடுப்பதற்கான போராட்டமாகும். இந்த முறையில்தான் அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பு இனவழிப்பின் அனுபவத்தை அருகிலிருந்து பார்த்த இந்த தமிழ்நாட்டிலே இருந்து, மற்றவர்களுக்கு அது புதிதாக இருக்கலாம், நமக்கு அது பக்கத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. 16 உயிர்கள் தீக்குளித்து மாண்டது இனவழிப்புக்கு எதிராக இந்த தமிழ்நாட்டிலே தான். அந்த பட்டறிவிலிருந்து சொல்கிறோம், மீண்டும் ஒரு இனவழிப்பு இந்திய துணைக்கண்டத்தில் நிகழ நாம் அனுமதிக்கிறோம். ஈழத்திலே முள்ளிவாய்க்காலில் ஈழத்தமிழர் இனவழிப்பு, மியான்மரிலே ரோஹிங்கியாக்கள் இனவழிப்பு, பலூச்சிஸ்தானிலே பலூச்சிகள் இனவழிப்பு, இந்த இந்திய நாட்டில் பஸ்தாரில் பழங்குடிகள் இனவழிப்பு. இந்த தொடர்கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம், அதற்கான முதலடியை தமிழ்நாட்டிலே இருந்து எடுத்து வைப்போம் என்று கூறி